வந்து நம்ம பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கும்போது இருந்தே அதை ஹையாக தான் செட் பண்ணியிருப்போம். அதுக்கு ஆப்டாக யாரையுமே பார்த்துருக்க மாட்டோம். அதனால நம்ம செட்டில் ஆக முடியாது. வி கேனாட் செட்டில் ஃபார் எனிதிங் லெஸ். செட்டில் ஆக முடியாது. அந்த செட்டில் ஆக மாட்டேங்கிறோங்கிறதுலே வந்து என்ன சொல்கிறது, நிறைய வீட்டுக்குள்ளே உட்பூசல்கள் வரும், சண்டை வரும். அதை தாண்டி மேரீடு பீப்புள்னா எல்லாரும் மாதிரியும் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியலையே. எல்லாரும் மாதிரியும் நம்மளால நம்ம எதிர்பார்ப்பை மறந்துட்டு இதுதான் நமக்கு வாச்சது அப்படின்னு வாழ முடியலையே. எப்போ சண்டை போட்டாலும் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது அங்கே ரியாலிட்டியில் இல்லைன்னு தானே சண்டை போடுறோம். ஏன்னு அப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த யோசிக்கிறது அப்படிங்கிறது தான் அப்போ என்ன ஆகுதுன்னா, யுவர் சோல் இஸ் லாங்கிங் டு லிவ் சம்திங். ஆக்சுவலாக ரியாலிட்டியில் இன்னொன்று, அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போதே பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும், நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம ஆசைப்பட்டதை வாழ்கிறதுக்கு நம்ம வந்து அனுமதிக்கப்படுறதே இல்லை. இன்னொன்று, அவங்க பெரியவங்க, அவங்க கவர்னன்ஸு கீழே இருக்கும். ஃபினான்ஷியலாக, ஃபிசிக்கலாக, மாரலாக, சோஷியலாக எல்லாமே அவங்க டிபெண்டன்சி கீழே இருக்கும்போது அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அவங்க வாழ்வியல் முறைக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணுமோ அப்படி தான் நம்மளை இருப்பாங்க. நம்ம யாராக இருக்கிறோமோ அதை புரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் அவங்க அலோவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு பிடிச்சதே